செய்தியை பார்க்கிறோம். தூத்துக்குடியிலிருந்து சென்னை வந்த இண்டிகோ விமானத்தின் கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. நல்வாய்ப்பாக விமானத்தில் பயணித்த பயணிகள் அனைவரும் உயிர் தப்பியிருக்கிறார்கள். நடுவானில் பறந்தபோது விமானிக்கு முன்பக்கம் உள்ள கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், என்ன நிகழ்ந்தது, விவரம்? அதாவது காயத்ரி, தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் 67 பேருடன் சென்னைக்கு வந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென விமானத்தின் முன்பக்கம் கண்ணாடியில் சிறிய அளவு விரிசல் ஏற்பட்டதை விமானி வந்து உடனே இதை பார்த்தா உடனே இதை கண்டு அதிர்ச்சி அடைந்து பத்திரமாக சென்னை விமான நிலையத்திற்கு விமானத்தை கொண்டு வர என்பதற்காக முன்கூட்டியே சென்னை விமான நிலைய கட்டுப்பாடு அறிக்கை தகவலும் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் அடிப்படையில் முன்னேற்பாடாக சென்னை விமான நிலையத்தில் விமான நிலைய அதிகாரிகள் தயார் நிலையில் இருந்தனர். அது பிறகு வந்து பத்திரமாக சென்னை விமான நிலையத்திற்கு வந்து விமானம் தரையிறங்கியது. அதன் பிறகு விமானத்தில் பயணித்த பயணிகளும் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. அதன் பிறகு விமானத்தில் கண்ணாடி உடைந்தது குறித்து விசாரணையும் மேற்கொண்டு வருகிறது. கடந்த 3 நாட்கள் முன் இதே போன்று மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்த விமானத்தில் பக்கவாட்டில் உள்ள கண்ணாடி உடைந்து பரபரப்பை ஏற்படுத்தினர். மீண்டும் சென்னை இதில் வந்து சென்னைக்கு வந்த விமானத்தில் கண்ணாடி உடைந்து சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இது குறித்து விசாரணையானது துரிதப்படுத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காயத்ரி, நன்றி சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்காக.